தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோட கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள். படகில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இயேசு படகில் ஏறினார். இந்த வார்த்தையில தான் எத்தனை சமாதானமும் ஆறுதலும் நம்பிக்கை இருக்குது பாருங்க. போங்கள் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் கடற்கரையிலே இருந்து விடவில்லை. இந்த இடத்துல, இந்த சம்பவத்தில் அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த படகில இயேசுவும் ஏறி அவர்களோட பிரயாணம் பண்ணாராம் பாருங்க. அப்படியானால் இந்த சோதனை நெருக்கங்கள் இவர்களுக்கு வந்த பொழுது இவர்களுக்கு தான் எத்தனை நம்பிக்கையும் ஆறுதலும் இருந்திருக்க வேணும். இயேசு என் படகிலே இருக்கிறார், எத்தனை புயல் வந்தாலும் எத்தனை சூறாவளி வந்தாலும் எனக்கு பயமில்லை என்று சொல்லி அவர்கள் பயப்படாமல் கலங்காமல் தைரியமா இருந்திருக்கணும் பாருங்க. இயேசு என்னோடு கூட இருக்கிறார், படகில இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார், நான் ஏன் பயப்பட வேண்டும் கலங்க வேண்டும் என்று அவர்கள் தைரியமா இருந்திருக்கணும் பாருங்க. இதை கேட்கிற நீங்கள் யாரோ எவர் எனக்கு தெரியாது, ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்கள் படகிலே நான் இருக்கிறேன், உங்களை நான் கைவிட மாட்டேன், பயப்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதாகமத்தில் பாருங்க, தேவ மனிதர்களுக்கு அவர்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி திடப்படுத்தி பலப்படுத்தி சோதனைகள் மத்தியிலே பாடுகள் மத்தியில் அற்புதமா நடத்தினார் பாருங்க. அப்படி பரிசுத்தவான்களை தமது தாசர்களை பலப்படுத்தினார். உங்களை பார்த்து சொல்கிறார், ஒருவேளை வியாதியோடு இருக்கலாம், பலகீனத்தோடு இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், இழந்திருக்கலாம், நீங்க ஒரு இருளான சூழ்நிலை நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம், எப்பக்கம் நெருக்கப்பட்டிருக்கலாம். உங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறா, பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்கள் படகுல இருக்கிறேன், நான் உங்களை கைவிடவே மாட்டேன். சீஷர்கள் பயந்தார்கள் பாருங்க, பயந்தார்கள். பயந்துத்தான், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையில அவர்கள் எப்படி அந்த இடத்துல தைரியமா இருந்திருக்கணும்னா, இயற்கைக்கெல்லாம் அப்பாற்பட்ட சக்தி படைத்த இயேசு எங்களோடு இருக்கிறார், நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி தைரியமா இருந்திருக்கணும். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நிலைகளில் நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, உங்களோடு இருக்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற, உங்களோடு பேசுகிற, ஆக இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிற இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் படைத்தவர், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், பயப்படாதிருங்க, ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.